Hi friends, welcome to Ranjana's Sweet Home. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான டிஃபரண்டான ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபியை நீங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்ல ஸ்நாக்ஸுக்கோ இல்ல டின்னருக்கோ கூட நீங்க செஞ்சுக்கலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். பார்க்கிறதுக்கு பீஸா மாதிரியே இருக்கு இல்லையா? ஆனா இது செஞ்சது நான் இட்லி மாவுல தான் பண்ணேன். இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல எல்லாரும் வீடியோஸ் பார்க்குறீங்க. ஆனா நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணாதான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணாங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு பேக்கெட் மேகி நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். அந்த நூடுல்ஸை மட்டும் தனியாக வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் தண்ணி சூடு பண்ண வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு அரை ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நூடுல்ஸை நமக்கு லாங்காக தேவையில்லை, அதனால் இந்த மாதிரி சின்ன சின்னதாக உடச்சி சேர்த்துக்கோங்க. இந்த நூடுல்ஸ் ஒரு 90% குக் ஆனதுக்கப்புறமா ட்ரைன் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். பாயில் ஆகட்டும். இது நூடுல்ஸ் வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்தால் போதும், ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. இப்போ இந்த தண்ணியை ட்ரைன் பண்ணிவிட்டு டேப் வாட்டரில் ஒன்ஸ் வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். அப்படின்னா தான் நமக்கு உதிரி உதிரியாக இருக்கும். நான் ட்ரைன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். நம்ம பாயில் பண்ணி வச்ச நூடுல்ஸை நல்லா டேப் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. பாருங்கள், இப்படி இருக்கணும், கொலன்னு ஆகிடக்கூடாது. இப்போ இந்த நூடுல்ஸ் கூட ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு அரை தக்காளி, கொஞ்சமாக கொத்தமல்லி, எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த நூடுல்ஸ் பேக்கெட்டில் இருக்க டேஸ்ட் மேக்கரை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு முட்டையை உடைச்சி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அந்த டேஸ்ட் மேக்கர்லேயும் கொஞ்சம் உப்பு இருக்கும். நம்ம நூடுல்ஸும் பாயில் பண்ணும்போது உப்பு போட்டு தான் பாயில் பண்ணோம், கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் சில்லி பவுடர் காரத்துக்காக, அதே மாதிரி ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இது கூடவே இட்லி மாவு, தோசை மாவு எது இருக்கோ அது ஒரு 1.5 கரண்டி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு இந்த அளவுக்கு இருக்கணும். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு முட்டை கூட ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தோசை மாவும் இந்த பதம் வர்ற அளவுக்கு நீங்கள் தோசை மாவை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தோசை சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கலந்து வச்சதை நீங்கள் குட்டி தோசை மாதிரியும் ஊற்றி கொடுக்கலாம், ரவுண்டாக. அப்படி இல்லைன்னா மொத்தமாக பெருசாக அந்த பீஸா மாதிரி ஊற்றிட்டு பீஸா மாதிரி கட் பண்ணி கொடுக்கலாம். ரெண்டுமே நல்லாயிருக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நீங்கள் மொத்தமாக ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணும்போது எல்லா இடத்துலையும் ஒரே லெவலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு இடத்துல அதிகமாக, ஒரு இடத்துல ரொம்ப தின்னாக இருக்க மாதிரி வேண்டாம். அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நீங்கள் தேவைப்பட்டால் இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக வெங்காயம், தக்காளி, இந்த கொத்தமல்லி, கேப்சிகம் இதெல்லாம் கூட நம்ம பீஸாவில் இருக்க மாதிரி மேலே தூவிக்கலாம். மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இதை நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. ஏன்னா நம்ம திக்காக ஊற்றிருக்கனால 2 சைடும் நல்லா வேக வைக்கணும். ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு சைடு திருப்புங்க. இல்லைன்னா நம்ம திருப்பும் போதே ஷேப் உடஞ்சிரும். திருப்பி போட்டு கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நல்லா ரோஸ்ட் ஆகும். இப்போ பாருங்கள், 2 பக்கமும் சூப்பராக ரோஸ்ட் ஆகிருக்கு. இதை அப்படியே பிளேட்டில் எடுத்து வச்சு பீஸா மாதிரியே கட் பண்ணி குழந்தைங்களுக்கு சாஸோட வச்சு கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த மேகியோட டேஸ்ட் மேக்கர் அந்த டேஸ்ட் நல்லா இருந்தது.